வெல்கம் டு மாம் ஆஃப் பிரணீத் லைஃப் ஸ்டைல் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோடய மார்னிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வார்ம் வாட்டரில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா பிளாக் ஜீரா அண்டு அஜ்வைன் இது ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு டைஜஷன் ப்ராசஸை வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ அதை முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஒர்க் வந்து மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். போத் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் டின்னர் எல்லாத்தையுமே வந்து மார்னிங்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ கையோடு அதையும் போயிட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கு கேர்டு மற்ற எல்லா வெஜிடபிள்ஸையும் போயிட்டு கடையில் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணணும். மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சது. ஸோ இப்போது டைம் வந்து 9 o'clock ஆகுது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் சன்னா மசாலாவும் தான். அதே சன்னா மசாலா வந்து நைட்டு சப்பாத்தி அது கூட வந்து பேர் பண்ணி சாப்பிட்டுப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என் பையன் வந்து ஏஞ்சி வரல. ஸோ அவன் வந்ததும் தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனும் வந்துடுவான். ஸோ இந்த சன்னா மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. பார்க்கவே ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தது. ஸோ அவனுக்கு வந்து அது செஞ்சுட்டு தோசையும் ஊட்டியும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து லன்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு இன்பிட்வீனில் அதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து லன்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ஃபார் ஃபேட் லாஸ். யாருக்கெல்லாம் வந்து பாடியில் வந்து ஸ்டபர்ன் ஃபேட் லாஸ் வந்து இருக்குது, பட் ஆனால் என்ன பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா இந்த ஒரு ரெசிபி வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேட் லாஸ் நடக்கும் பாடியில். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பேர் வந்து என்னோடய டிஎம்மில் கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் ஏன் வந்து கொஞ்சம் நாளாக வீடியோஸ் போடுறது இல்லைன்னு. என்னோடய ஹஸ்பண்ட் அண்டு என்னோடய பையன் 2 பேருக்கும் மாற்றி ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருந்தது. அதோடு நானும் கொஞ்சம் பிஸியாகவே இருந்தேன். என்னால் வீடியோ வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து வீடியோ நான் எடுத்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு சொல்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் ரெகுலராக போஸ்ட் பண்ண பார்க்குறேன். கேட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோவை கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஒர்க்ஸும் ஆல்மோஸ்ட், அதாவது லன்ச் ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா இந்த ஃபேட் லாஸ் ரெசிபி, இது வந்து கொள்ளில் தான் நான் செய்கிறேன். கொள்ளு சாதம். இந்த கொள்ளு சாதம் செய்கிறது வந்து அவ்வளோ ஈஸி. ஜஸ்ட் வந்து ரைஸும் கொள்ளும் வந்து குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க அது ரெசிபி. ஸோ அதை சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் கேர்டு அண்டு உப்பு சேர்த்து சாப்பிட்லாம் பிசைஞ்சு. அப்படி இல்லைன்னா உப்பு அண்டு வாட்டர் வச்சு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் இது. பட் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் பயங்கர எஃபெக்டிவ் பாடிக்கு. நான் வந்து இந்த வீடியோவோட எண்டில் காட்டுறேன் அந்த ரெசிபி வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா மிட் மார்னிங் ஆகிடுச்சு. குக்கிங் எல்லாமே முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி சென்னையில் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீஸியாகவும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் அனலும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது டே டைமில். ஸோ உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது கிளைமேட்டுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அந்த கொள்ளு சாதம் இப்படி தான் இருந்தது. ஆல்ரெடி என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து நான் சாப்பிட கொடுத்துட்டேன். இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஸோ கொள்ளு சாதம், பப்பாயா அண்ட் ப்ரோட்டீனுக்கு வந்து 2 எக் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ லன்ச்சும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே வந்து குழந்தை விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் யூஸ்வலாக வந்து என்னோடய குழந்தைக்கு நான் ஊட்டி விட்டுவேன். ஸோ இப்படி தான் இருக்கும் என்னோடய லன்ச் மெனு. பாருங்கள், பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. டைம் சேவிங் ஆன ஒரு லன்ச் தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த vlog வந்து முடியுது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிடுங்க, கமெண்ட்ஸும் பண்ணிவிடுங்க.